அதே நேரத்தில் தேன் பருந்தின் ஒலி இடது எல்லையில் இருந்த மரத்தின் மேலிருந்தும் கேட்க சேர வீரர்கள் காடுகளில் இடப்புறத்தில் சூழ்வதை கூடலன் உணர்ந்தபோது பரம்பினரின் பின்புறத்தில் மாயன் மலையின் திசையிலிருந்தும் தேன் பருந்துகள் அலறத் தொடங்க அனைத்து புறங்களிலும் சேர வீரர்கள் சூழ்வதை ஒளியனும் கூடலனும் உணர்ந்தனர். செம்மலையின் மேலிருந்த சேர வீரர்களை பரம்பினர் எதிரியிலிருந்து நெருங்கி கொண்டிருக்க ஆயுதங்களோ 3 திசைகளில் இருந்தும் பறந்து வந்து வெட்டி சரித்தது. சில சேர வீரர்கள் கரட்டின் மீதேறி மறுபுறத்திற்கு ஓடி தப்ப முயன்றனர். ஆனால் மின்னலை போன்று கீழிறங்கிய வளரிகள் சேர வீரர்களின் தலைகளை சீவி சென்றன. கரட்டின் மேலிருந்த ஒரு சேரன் சங்கினை ஊதி எச்சரிக்கை ஒலி எழுப்ப சமவெளியின் நடுவில் இருந்த செம்மாஞ்சேரல் பரம்பினர் செம்மலையை தாக்குவதை உணர்ந்தான். மறுகணம் குதிரையில் தாவி ஏறி செம்மலையை நோக்கி விரைந்தான். பரம்பின் 2வது வரிசை வீரர்கள் வளரிகளை வீசி தாக்கியவுடன் நெருப்பு அம்புகளை நானேற்றி இருந்த பரம்பின் முதல் வரிசை வீரர்கள் வளரி வீசியவர்களை தாண்டி சென்று முழங்காலிட்டு அமர்ந்து மீண்டும் அம்புகளை எய்தனர். பரம்பின் 2 வரிசைகளும் மாறி மாறி முன்னேறி தாக்க செம்மலையில் சேர வீரர்களின் குருதியும் உறுப்புகளும் சிதறின. உடல்கள் உருண்டன. நெருப்பு அம்புகள் நெஞ்சில் பாய்ந்து சரிந்த சில சேர வீரர்களின் ஆடைகள் குருதியை மீறி தீப்பற்றி எரிய சேர வீரர்களின் அலறலையும் சங்கின் ஒளியையும் கேட்டதும் செம்மலையின் மறுபுறத்தில் அமர்ந்திருந்த சேர வீரர்கள் வேகமாக கரட்டின் உச்சியை அடைந்து பரம்பினரின் மேல் அம்பெய்ய துவங்கினர். மலையின் 2 புறங்களையும் நெருங்கிய பரம்பினர் வாய் இறுக அடைக்கப்பட்ட தாழிகளை செம்மலையை நோக்கி வேகமாக உருட்டிவிட்டனர். மலையின் அடிவாரத்தை தாழிகள் சென்றடைந்தவுடன் பரம்பினரின் அம்புகள் தாழிகளை உடைத்தெறிய குரோசனி ஓம புகையால் வெறியேறிய பெருங்குளவிகள் வெளிவந்தன. பரம்பில் இருக்கும் குளவிகளுள் பெருங்குளவியே ஆக்ரோஷமானது. நச்சுத்தன்மை அதிகமுடையது. அதனாலேயே பாரி அவற்றை கொண்டு வரும்படி கூறியிருந்தான். குளவிகள் பரம்பினரை நோக்கி வராமல் இருக்க முன்வரிசை வீரர்கள் செம்புதினா இலையின் சாறில் ஆடையை நனைத்து அணிந்திருந்தனர்.